ஹலோ மக்களே, ரொம்ப ஷார்ட் டைமில் நம்ம படிக்கக்கூடிய டேட்டா எல்லாமே ஈஸியாக எப்படி லாங் டேர்முக்கு ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிற சின்ன டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலோட ஃபுல்லாக என்னென்ன வீடியோஸ் கொடுத்துருக்கோம், ஷார்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத சேனலுக்குள்ளே விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம என்ன படித்தாலுமே அதை லாங் டேர்முக்கு ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறையா டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருத்தவங்களுக்கும் ஒரு டிப்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ நான் வந்து ரேண்டமாக என்னோடய ஸ்டடீஸில் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் என்ன படித்தாலும், அது என்ன சப்ஜெக்டாக இருந்தாலுமே நீங்கள் எவ்வளோ படித்தாலும் அதை எப்படி ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், படிக்கிறத புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லி கேட்டிருப்பீங்க. இது 100% உண்மை தான். ஏன்னா புரிஞ்சு படிக்கும்போது நம்ம விஷுவலாக நிறையா இமேஜின் பண்ணி படிக்க ஆரம்பிப்போம். விஷுவலைஸாக நம்ம இமேஜினேஷனோட படிக்கும்போது நிறைய டேட்டாஸ் நம்மளே அறியாமல் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும். அதையும் தாண்டி நமக்கு அந்த கான்செப்ட் ஞாபகம் வரணும் அப்படின்னா என்ன நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தோமோ அந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்மளால் ஈஸியாக ரீகால் பண்ண முடியும். ஆக்டிவ் ரீகால்ங்கிற மெத்தட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ரொம்பவே எஃபெக்டிவான ஒன்று. நீங்கள் ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க, அது ஒரு 10 பேஜ் இருக்குது, 20 பேஜ் இருக்குது, இல்லை ஒரு 2 பேஜ் தான் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்காம உங்களுக்கு நீங்களே சொல்லி பார்க்கணும். ஸ்கூல் டேஸில் நிறையா பேர் இது பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். ஏன் நம்மளே கூட அதை பண்ணியிருப்போம். ஆனால் டே பை டே நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்குள்ளே வரும்போது அந்த ரீகால் அப்படிங்கிற ப்ராசஸை சில பேர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறாங்க, நிறையா பேர் வந்து மறந்துடுறாங்க. நிறையா டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு வரும்போது திருப்பி படித்தா போதும் அப்படிங்கிறத மட்டும் நம்பிட்டு திருப்பி படிச்சுட்டு இருப்பாங்க. எதையுமே ரீகால் பண்ணவோ ரிவிஷன் பண்ணவோ மாட்டாங்க. ஸோ ஆக்டிவ் ரீகால் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ படித்தாலும் அதை லாங் டேர்முக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இன்றைக்கி நீங்கள் ஒரு 10 பேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 10 பேஜில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே சொல்லி பார்க்கணும். அண்ட் பார்க்காம எந்த அளவுக்கு உங்களால் ரிமெம்பர் பண்ண முடியுது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எல்லாமே அப்படியே மனப்பாடமாக நமக்கு வந்து வரப்போகிறதில்ல. கண்டிப்பாக அங்கங்கே மறந்துருக்கும். ஆனால் டே பை டே நம்ம படிக்க நம்மளால் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே ரீகால் பண்ண முடியும். இது உங்களுக்கு எங்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க. அப்ஜெக்டிவ் டைப் தானே, இதுக்கு எதுக்கு மனப்பாடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர கொஷின் நிறையா நமக்கு ஜிஎஸ்ல கான்செப்ட் வைஸே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கான்செப்ட் வைஸ் அப்படின்னா என்ன கதை படிச்சிருக்கோம், அதை படித்ததில் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நமக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 2, குரூப் 1 அட்டம் பண்ணுறவங்களுக்கு மெயின்ஸு சொல்லவே தேவையில்லை, டிஸ்கிரிப்டிவில் தான் ஃபுல்லாக எழுதணும். அப்போ டிஸ்கிரிப்டிவில் ஒரு பக்கம் 1.5 பக்கம் 2 பக்கம் எழுதும்போது நம்மளுக்கு நிறைய கண்டென்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒன்லைனர்ஸ் மாதிரி அது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. சப்ஹெட்டிங்கில் ஆரம்பித்து உள்ளே என்ன பேராகிராஃப் கொடுக்கணும், அண்ட் அதில் இம்பார்ட்டன்ட் கேட்சி வேர்ட்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ட் கீ நோட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவ் ரீகாலில் தான் நிறையா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, நான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி இதை நான் ரீட் பண்ணியிருக்கேன், பட் நோட்ஸ் இது எடுத்தது கிடையாது. ஸோ அங்கங்கே இருக்கிற இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு எகெயின் நான் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிகிட்ருக்கேன். ரீட் பண்ண எனக்கு அந்தந்த பாயிண்ட்ஸ், நான் ஆல்ரெடி படித்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே சொல்லி பார்த்துக்கிட்டே தான் ஒரு ரீட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக இதை நான் ஒன்ஸ் ரீட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறம் எழுதி பார்ப்பேன். ஸோ இதுதான் வந்து நான் ஒரு டைமும் நான் ஆல்ரெடி படித்த டாபிக் ரிவிஷன் பண்ணுறதும் சரி, நியூவாக படிக்கிறதும் சரி, ஒன்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிச்சுட்டு அதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுட்டு எனக்குள்ளே நான் வந்து சொல்லி பார்ப்பேன். ஒரு கதை மாதிரி ரெடி பண்ணி சொல்லி பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரீகால் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கூல் படித்தாலும் சரி, காலேஜ் படித்தாலும் சரி, இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ஆக்டிவ் ரீகால் அப்படிங்கிற மெத்தட் இனிஷியலாக புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தாலும், இதை நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணாமல் இருந்தாலும் கூட இது உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ரொம்ப ஷார்ட் டைமில் நிறையா படிக்கிறதுக்கு இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நியூவாக எது படிக்கிறதா இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருக்கிறது என்னங்கிறது ஒன்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணி பாருங்கள். ரிவிஷன் அப்படின்னா எகெயின் புக்கை எடுத்து வச்சு ரீட் பண்ணுறது கிடையாது. உங்களுக்குள்ள நீங்களே பார்க்காம சொல்லி பார்த்துக்கிறதா ரிவிஷன். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் அண்ட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தான் என்னோட மோட்டிவேஷன். தேங்க்யூ.